இனி சென்னை மக்கள் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. வீடு வாங்க லோன் போட்டு கட்டுறோம். இதுல கார் பார்க்கிங்க்கும் சேர்த்து கட்டணுமா? அப்பதான் கார் தருவாங்க. என்ன ஷாக்கா இருக்கா? நம்ம பார்க்கிங்ல பஞ்சாயத்து நோ பார்க்கிங் போல நீண்டு போறதால நம்ம சென்னையில புதுசா திட்டம் வந்து அறிவிக்க போகுது சார். என்னன்னு பார்ப்போம். ரோல்ஸ் ராய் கார் வாங்கணும்னா அதுக்கு ஒரு பிரஸ்டீஜ் வேணும்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு கார் கம்பெனி எல்லாம் நம்ம நாட்டில் தயாரிக்கிறாங்க. இது இல்லாம கார் வாங்க 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 வாங்கன்னு நம்ம வீட்டு வாசல்ல காத்து கிடக்குறாங்க. அப்படியே லோன் போட்டு கார் வாங்கிட்டா இந்த மாசம் டியூ எப்போ கட்டுவீங்கன்னு கேட்குறவங்க வங்கி குண்டாஸ். அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிற எல்லாருக்கும் ஒரு பார்க்கிங் இருக்கும். இன்னொரு கார் இருந்தா நோ பார்க்கிங் பஞ்சாயத்தா? பார்க்கிங் வசதி இருந்தா தான் கார் வாங்க தகுதி உண்டு. இல்லைன்னா உங்களுக்கு கார் விற்கக்கூடாதுன்னு புதுசா ஒரு சட்டம் வரப்போகுது. இதுக்கு பிறகு அரசு சும்மா இருக்குமா? கார் வாங்கினா ரோட் டேக்ஸ் கட்டணும். அப்போ ரோடு சரியா இருக்கணுமா இல்லையா? சாலையோரம் கேட்பாதத்து இருக்கும். டூ வீலர் ஃபோர் வீலர் வண்டிகளை என்ன செய்ய போறீங்க? எப்போ அப்புறப்படுத்த போறீங்க? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.